மேடம், என்னாச்சு? ஏதாவது வேணுமா? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, தூங்காம இந்த நேரத்துல உலாத்தி நிக்கிறீங்களே, குழந்தை வேற ரூம்ல தனியா தூங்குறா. சரி, அதான் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நான் வேணா ரூம்ல படுத்துக்கவா? குழந்தைக்கு உங்களுக்கு ஒரு துணையா இருக்கும்ல. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம நீ எதையும் பேசிட்டு இருக்காத. சரி, நீங்க டென்ஷன்லயே இருங்க, நான் பாப்பா பக்கத்துல படுத்துக்கிறேன். ஸோ தடுக்காதீங்க மேடம், ஒரு சேஃப்டிக்கு தான். இங்க எந்த கல்லு பானையும் இல்ல. யூ டோன்ட் வரி, இங்க எந்த தப்பும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணு போ. கரப்பாம்பூச்சி எதுவும் பார்த்துட்டாளா? அங்க ஓரம் பரவத்த பிடி. மேடம், வேணாம் மேடம், தப்பு பண்றீங்க. ஏண்டா, நீங்க காய்ச்சின சாராயத்தை குடிச்சிட்டு எத்தனை குடும்பம் நடுத்தெருவுல நிக்குது தெரியுமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் குடும்ப குட்டின்னு இருக்குதானே? அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே இந்த மாதிரி அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உங்க குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேடம், இந்த உலகத்துல பாவ புண்ணியம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு பாவமா தெரியும், உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு பாவமா தெரியும். மேடம், நீங்க தப்பான இடத்துல கை வச்சிருக்கீங்க. பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சொன்னா கேளுங்க, எங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ரிலீஸ் பண்ணணுமா? ரிலீஸ் பண்றதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ண மொத்த பெரிய ஜீப்ல ஏத்துங்க. ஏய், உங்களை யார இதெல்லாம் பண்ண சொன்னது? உங்க பின்னாடி யார் இருக்கா? என்னடா, அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட போறோம், காலத்துக்கும் களி தின்ன போறீங்க. உங்களுக்கு எல்லாம் பயம் இல்லையா? சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களை தூக்கி உள்ள வச்சாலும் எங்களை ஜெயில இருந்தே காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கு மேடம். யாரா? ராணி. ராணியா? அந்த ராணிக்கு அவங்க அம்மா தான் உலகமே. அப்போ ராணிக்கு ஒரு 13 வயசு இருக்கும் மேடம். அவங்க அப்பா ஒரு குடிகாரன். குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுல அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, டார்ச்சர் பண்றதுன்னு இதுவே அவனுக்கு பொழப்பா இருந்துச்சு. இத சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருந்த ராணிக்கு அவங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அவ அப்பா மேல இருந்த கோவத்தை எல்லாம் ஸ்கூல்லயும் தெருவுலையும் காட்ட ஆரம்பிச்சா. அவகிட்ட யாரு வம்பு பண்ணாலும் எதிர்த்து மிருகத்தனமா சண்டை போடுவா. அவ அப்பாவோட மிருக குணம் மொத்தமும் அவளுக்குள்ள இறங்கி இருந்துச்சு. அவளும் ஒரு மிருகமாவே மாறினா. அப்பதான் ஒரு நாள் அவ கண்ணு முன்னாடி அவங்க அப்பன் அவங்க அம்மாவை அடிச்சே கொன்னான். அதை பார்த்து கோவம் தலைக்கேறின ராணி அங்கே கிடந்த ஒரு அம்மிக்கலை எடுத்து அவங்க அப்பன் தலையை அடிச்சு செதைச்சு கொன்னான். அவ முகமெல்லாம் ரத்தம். அதை கேள்விப்பட்டு அவளை அரெஸ்ட் பண்ண ஊருக்குள்ள போலீஸ் வந்துச்சு. செதஞ்சு கிடந்த அவங்க அப்பனை பார்த்து போலீஸே மிரண்டுருச்சு. அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ராணியை பார்த்து இவ பொண்ணா இல்ல பேயான்னு மிரண்டு போய் பார்த்தாங்களாம். 13 வயசுங்கிறதுனால அவளை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனாங்க. வழக்கமா அங்கே போனா எல்லாரும் திருந்துவாங்க. ஆனா இவ திருந்தவே இல்லை. அவளுக்குள்ள இருந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருக்கிற தன்னோட சக கைதிகளோட சேர்ந்து மூர்க்கத்தனத்தை இன்னும் அதிகமா கத்துக்க ஆரம்பிச்சா. ஒரு தப்பை எப்படி நேர்த்தியா செய்யணுங்கிறத அவ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா. சிறுவர் சீர்திருத்த பள்ளி அவளை திருத்தி நல்வழிப்படுத்துன்னு பார்த்தா, ஆனா நடந்ததே வேற. அதோட விளைவு 20 வயசுல அவ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது அவளுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி தப்புகளை பண்ண ஆரம்பிச்சா.
அக்கா ஃபோன். ராணி. அக்கா 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 தெரியாம தப்பு பண்ணிட்டேன்க்கா. ஒரே ஒரு தடவை மன்னிச்சு உசுரோட விட்டுருக்கா. என் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறாக்கா. என்னை கொண்டுறாதக்கா, என்னை கொண்டுறாத, என்ன உசுரோட விட்டுருக்கா. அந்த பயம் இருக்கட்டும். அக்கா சரக்கு ரெடி. நீங்கள் பார்த்து ஓகே சொன்னீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் அமுச்சு விட்டுடலாம். போலீஸ் அதிரடி ரெய்டு நடத்தியது. காட்டுப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கண்டறிந்த போலீஸ் அனைத்தையும் அழித்தொழித்தது. இன்று ஒரு நாள் மட்டும் 20க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்துள்ளது. எல்லாம் நம்ம பசங்க தான்க்கா. அப்போ இந்த ராணியோட ஆளுங்க மேல கை வைக்கிறதுக்கு ஒருத்திக்கு தைரியம் வந்திருக்கா? சபாஷ், இதுவும் நல்லா சுவாரஸ்யமா தாண்டா இருக்கு. ஏன்னா என்னை எதிர்க்க ஆள் இல்லாம ரொம்ப வருஷமா போர் அடிக்குதுடா. யோ இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்னையா அமீரு, கேள்விப்பட்டிருக்கேன் உன்னைய பத்தி. என்ன இந்த பக்கம்? டேய் அக்கா, ஸ்டேஷனுக்குலாம் பணம் ஒழுங்கா போதுல? போதுக்கா. அப்புறம் என்ன இந்த ஆள் இங்க வந்திருக்கான்? ராணி, உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இதோ அரெஸ்ட் வாரண்ட்.